வணக்கம் நண்பர்களே. ஒரு காலி பானையை வைத்துக்கொண்டு நான் பல ஆயிரம் பேர்களுக்கு சாப்பாடு போடுவேன் என்று ஒருவர் சொன்னால் யாராவது நம்புவார்களா? அல்லது அப்படி சொல்பவர் எப்படி நேர்மையானவராக இருக்க முடியும்? ஒரு காலி பானை தான் இது. ஆனால் அதை இந்த வாக்குறுதியை கேட்பவர்களுக்கும் தெரியும் இது காலி பானை. காலி பானை என்பதை விட அதில் சோறு வரும் வாய்ப்பே இல்லை என்ற ஒரு பானை. நான் எதை சொல்கிறேன்? தமிழக அரசின் புதிய பென்ஷன் திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம் 11,000 கோடி அரசாங்கத்துக்கு செலவாகும். ஆனால் இவர்களிடம் சம்பளம் போடுவதற்கு கூட காசு இல்லை, ஊதியம் தருவதற்கு காசு இல்லை. ஆனால் ஓய்வூதியம் தருவோம் என்று வாக்குறுதி தருகிறார்கள் என்றால் இது யாரை ஏமாற்றும் வேலை? ஒரு பக்கம் எப்படி தருவீர்கள் ஐயா? 11,000 கோடி எக்ஸ்ட்ராவாக செலவாகுது. அதை நான் இந்தந்த திட்டங்கள்லேருந்து எடுத்துருவேன், என்னென்ன பிளான் வச்சுருக்கேன் சொல்லணும். சொல்கிறதுக்கு ஒன்று திட்டம் இருக்கணும், இல்லை புத்தி இருக்கணும். ரெண்டும் இருக்கான்னு தெரியல. ஒன்று. இரண்டாவதாக இவர்கள் எதில் கை வைப்பார்கள்? அடுத்து 11,000 கொடுத்தே ஆகணும், கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஊதியம் 30ஆம் தேதி அரசு ஊழியம்னா ஏன் அரசாங்க வேலைக்கு அதனால தான் அடித்து பிடிச்சி லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்தா அது உள்ளே போயிடுறாங்க, வேலைக்குள்ளே போயிடுறாங்க. ஏன் போகிறாங்க? 31ஆம் தேதி பணம் வந்துடும்ன்ற நம்பிக்கை. அப்போ இந்த பணத்தை கொடுத்தாகணுன்ற கட்டாயம் அங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. நிதியமைச்சர்லேருந்து எல்லாத்துக்கும் இருக்குது. எப்படி கொடுப்பாங்க? இப்போ எங்கே போய் கை வைப்பாங்க? எங்கேயாவது அள்ளிட்டு வரணுங்கள. இவங்களுக்கு இருக்கிற ஒரே முதன்மையான இடம் சாராய கடை தான். விலை ஏற்று அல்லது விற்பனையை கூட்டு, ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். அங்கேருந்து தானே இவ்வளோ வருமானம் வருது. 40,000 கோடி 45,000 கோடி எதுலேருந்து வருது? இந்த இதுலேருந்து தானே வந்துக்கிட்டு இருக்கு. திரும்பவும் சாராய விற்பனை அதிகரித்தோம்னா இதை சமாளிக்கலாம். அல்லது வரி விதிப்பு. வேறு என்ன பண்ண முடியும்? இருக்கிற பொருளெல்லாம் விலைவாசியை உயர்த்தி வரியை அதிகமாக போட்டு கேட்டால் இது லக்ஸரிஸில் போட்டோம்பாங்க, எலக்ட்ரானிக் பொருளை போட்டோம்பாங்க. அல்லது உற்பத்தி லக்ஸரிஸ் டேக்ஸில் இந்த உற்பத்தியாளர் மேலே வரியை திணிக்கிறது. இன்னும் சிறு குறு வியாபாரிகள் மேலே ஏதாவது வரியை போடுறது, அல்லது பெரு வணிக நிறுவனங்கள் மேலே வரியை போடுறது. வரி போடுறதுன்னு முடிவு வந்தாச்சுன்னா அது என்ன? சிறு குறு வியாபாரி என்ன இருக்குது, பெரிய கம்பெனின்னு என்ன இருக்குது? பெரிய கம்பெனினா அவங்க நோட்டு பிரிண்ட் பண்ணிக்கிட்டா இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே இதுதான், அவன் வேறு இதெல்லாம் கை வைப்பான். ஆக இது ஒரு பெரிய நிதி மோசடிகளை உண்டு செய்யும் ஒரு அபாயகரமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. நான் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் அளிக்கப்பட்ட குறித்து எதுவும் நான் கருத்து சொல்லலை. அது அவங்களுக்கு போய் சேரட்டும், பரவாயில்ல. ஒரு சம்பளம் உழைக்கிறாங்க, அதில் வேறு சில கருத்துக்கள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் நிதிக்காக சாராயம் விற்பாங்க அல்லது வரியை கூட்டுவாங்க. ரெண்டு பேர் வழி இருக்கா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப்